wanna see me care. Anytime I make some progress, I can see that they compare. I think everyone's against me, maybe something in... Hello guys, welcome back to our channel. நம்ம இந்த வீடியோல கணியன் TNPSC கணிதம் பாகம் 1ஓட மீச்சிமாங்கிற டாபிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம மீப்போவானா என்னன்னு பார்த்தோம். அது பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளாடி போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் உள்ள மேக்ஸ், அப்புறமா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய குவான்டிடேட்டிவ் அப்டிடியூடோட எல்லா டாபிக்ஸுமே ஷார்ட்கட்டோட அப்டேட் ஆகும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் மடங்குனா என்ன, அப்புறம் வகுத்தினா என்ன, மீப்போவானா என்னன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. மீச்சிமானா நமக்கு என்னதான், மீச்சிறு பொது மடங்கு. ஓகேவா? மீச்சிறு பொது மடங்கு. இதோட நேம்லேயே பார்த்துக்கோங்க, நமக்கு என்னதான் இருக்குது, மிகச்சிறிய பொது மடங்குன்னு இருக்குது. அப்படி தானே? மீச்சிறு பொது மடங்கு நமக்கு என்னதான். ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் மடங்குனா என்னன்னு பார்த்தோம். மடங்குனா நம்ம இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ 2ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாமா? 2ன்னு ஒரு நம்பர் எடுத்தோம்னா அதோட மடங்கு என்னவா இருக்கும்? 2, 4, 6, 8, 10. இந்த மாதிரி 2ஓட மடங்குனா என்ன, அது 2 கூட்டிகிட்டு போகிறது தான் 2ஓட மடங்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது நமக்கு, பொது மடங்கு. பொது மடங்குனா என்ன, இப்போ 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா இப்போ 3ஓட மடங்கு. 3ஓட மடங்கு என்ன வரும்? 3, 6, 9, 12, 15. இந்த மாதிரி வரக்கூடியது தான் நமக்கு என்ன, 3ஓட மடங்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன நமக்கு 2ஓட மடங்கு, செகண்ட் ஒன் 3ஓட மடங்கு. இப்போ பொது மடங்குன்னு பார்த்தீங்கன்னா என்னது, 2க்கும் பொதுவாக வரக்கூடிய மடங்கு. ஓகேவா? இப்போ 2க்கும் பொதுவாக வரக்கூடிய மடங்கு என்ன வருது நமக்கு, இப்போ நமக்கு இங்கே 10க்கு அடுத்து என்ன வரும்? 12. ஓகேவா? ஸோ நமக்கு பொது மடங்குன்னு பார்க்கும்போது 6 வருது, அப்புறமா என்ன வருது, 12 வருது. ஓகேவா? இந்த மாதிரி பொதுவாக வரக்கூடிய மடங்கு தான் என்ன, பொது மடங்கு. மீச்சிறு பொது மடங்கு. அப்போ இதோட மீனிங் என்ன, மீச்சிறு மிகச்சிறிய பொது மடங்கு. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே 6ம் ஒரு பொது மடங்கு தான், 12ம் ஒரு பொது மடங்கு தான். நமக்கான என்ன எடுக்கணும், மிகச்சிறிய பொது மடங்கு. அப்போ மிகச்சிறிய பொது மடங்குனா நமக்கு இங்கே என்ன தான், 6 தான். இது 2ஓட என்னது, மிகச்சிறிய பொது மடங்கு. அதுதான் நமக்கு மீச்சிமா. ஓகேவா? மடங்கு நம்ம பொது மடங்குல எடுக்கக்கூடிய மிகச்சிறிய மதிப்பு தான் மீச்சிமா. ஓகேவா? மீச்சிறு பொது மடங்கு. அதே இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், எல்சிஎம். எல்சிஎம்னா நமக்கு என்ன, லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா? மல்டிபிள்னா நமக்கு என்னதான், மடங்கு. இருக்கக்கூடியதுலேயே காமனாக இருக்கக்கூடிய மல்டிபிளில் லீஸ்டாக இருக்கக்கூடியது தான் நமக்கு எல்சிஎம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு டெஃபினிஷன், இரு எண்களின் மடங்குகளில், நம்ம 2 நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா அதோட மடங்குகளில் உள்ள பொதுவான மடங்குகளில் உள்ள சிறிய மடங்கு தான் என்ன நமக்கு, மீச்சிமா. ஓகேவா? நம்ம இப்போ பார்த்தோம்ல, அதுதான் நமக்கு டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. 12, 16 மீச்சிமான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ எடுத்துக்கலாமா, நம்ம இந்த 2க்கும் 3க்கும் மீச்சிமா எடுத்தோம்ல, சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? சேம் கான்செப்ட் தான் நமக்கு 12க்கும் 16க்கும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா, 12ன் மடங்குகள். ஓகேவா? 12ன் மடங்குகள் என்னதான், 12 12 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? கூட்டிக்கணும். ஸோ 12. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 24, 36, 48, 60. என்னதான் நமக்கு இது, 12ஓட மடங்குகள். ஓகேவா? 12 12 ஆட் பண்ணி எழுதிக்கிட்டா போதும். இதோ 12ஓட மதிப்புகள். ஓகேவா? மடங்குகள். நெக்ஸ்ட் என்ன இருக்குது நமக்கு, 16. ஓகேவா? ஸோ 16ஓட மடங்குகள் எழுதிக்கலாமா, 16, 32, 48, 64, 80, 96. 16 16 கூட்டி எழுதியிருக்கோம். ஓகேவா? நமக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க, மீச்சிமா. ஓகேவா? மிகச்சிறிய பொது மடங்கு. இப்போ நம்ம இது 2ஓட மடங்குகளை எழுதிட்டோம். இனி பொதுவான மடங்குகள் எடுத்துக்கலாமா, 2லேயும் எது பொதுவாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 12 நமக்கு ஃபர்ஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது, ஸோ அதை விட்டுடலாம். 24 நமக்கு ஃபர்ஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது, அதையும் விட்டுடலாம். 36 அதுவும் நமக்கு ஃபர்ஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது, ஸோ நம்ம அதை விட்டுடலாம். 48 பார்த்துக்கோங்க. 48 என்ன இருக்குது, 2லேயுமே பொதுவாக இருக்குது, ஸோ எடுத்துக்கலாமா, அதுதான் இங்கே எடுத்துருக்கோம். ஓகேவா? 48. 64 நமக்கு 60 என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது, ஸோ விட்டுடலாம். 72ம் ஃபர்ஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது, 84ம் ஃபர்ஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 96 2க்கும் பொதுவாக இருக்குது. அப்படி தானே? ஸோ 96 எடுத்துக்கலாமா, இங்கே எடுத்துருக்கோம். ஓகேவா? 48 96 தான் நமக்கு இதில் இருக்கக்கூடியதில் பொதுவான மடங்குகளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தான் வேணும், மிகச்சிறிய பொது மடங்கு. 48 96 கம்பேர் பண்ணும்போது நமக்கு எது தான் மிகச்சிறிய பொது மடங்காக இருக்கும், 48. ஓகேவா? ஸோ 48 தான் நமக்கு என்ன, இந்த 12 16ஓட மீச்சிமா. ஓகேவா?
இந்த மாதிரி தான். மிகச்சிறிய பொது மடங்குனாலே என்னதான் மீச்சிமானாலே ரெண்டோட காமனான மடங்கு என்னன்னு பார்க்கணும். அதில் எது மிகச்சிறிய நம்பர்னு பார்த்து அதை எடுத்துக்கிட்டா போதும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மீச்சிமா காணும் முறைன்னு ஒரு 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, காரணி முறை. ஓகேவா? காரணி முறைனா என்னதான், நம்ம காரணிப்படுத்துதல் முறையில் பண்ணக்கூடியது தான் காரணி முறை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்ட எண்களை பகா எண்களை கொண்டு வகுக்கும் முறை. இது நமக்கு காரணி முறைனா என்னதான், நம்ம காரணி முறைனா நம்ம டா போட்டு இது பண்ணுவோம்ல, டிவைட் பண்ணுவோம்ல, அதுதான் நமக்கு காரணி முறை. ஓகேவா? இதில் நம்ம என்னதான் 2 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா 2 என்ன பண்ணிக்கணும், அந்த மாதிரி டாலை போட்டுட்டு பொதுவான பகா எண்ணை கொண்டு வகுக்க வேண்டும். சின்ன நம்பர்லேருந்தே நம்ம வகுத்துக்கணும். ஓகேவா? இம்முறையில் கொடுக்கப்பட்ட எண்களை பகா எண்களை கொண்டு மீப்போவா காண்பது போன்று வகுக்க வேண்டும். பொதுவான எண்ணால் வகுக்க முடியாத போது தனித்தனி எண்களால் வகுக்க வேண்டும். இது ஃபஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, 40, 48, 60 மீச்சிமா காண்க. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன மெத்தட் பார்த்தோம், அதோட மடங்குகளை கண்டுபிடிச்சிட்டு அதில் பொதுவாக எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். அதில் எது சிறிய நம்பராக இருந்துச்சுன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 48, 60 இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டா போட்டு எடுத்துப்போம், அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எடுத்தா 48, 60. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ரெண்டுமே இரட்டை எண்கள். ஸோ 2ஆல் வகுத்துக்கலாமா? 2ஆல் வகுத்தா என்ன வரும் நமக்கு, 4ல் எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம். ஸோ 2, 8ல் 4 டைம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 60 எடுத்துக்கலாமா? 6ல் 3 டைம், 0 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? மறுபடியும் 2ஆல் வகுத்துக்கலாமா? 24ல் 2ல் 1 டைம், 4ல் 2 டைம். ஓகேவா? நெக்ஸ்ட் 3ல் 1 டைம், பேலன்ஸ் என்ன வரும் நமக்கு 1, 10ல் 5 டைம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெண்டுமே நமக்கு 3ஆல் வகுப்படக்கூடிய நம்பர். ஸோ 3ஆல் வகுத்துக்கலாமா? 4 பெருக்கல் 3 என்ன 12, நமக்கு இங்கே 15ல் 5 டைம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2ஆல் வகுத்துக்கலாமா? 2ஆல் வகுத்தா என்ன வரும் நமக்கு, இதில் 2 டைம், 5 வந்து 2ஆல் வகுப்படாது. ஸோ அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன 2ஆல் வகுத்தா 1 பெருக்கல் 2, இங்கே 5 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 5ஆல் வகுக்கலாமா? 1 பெருக்கல் 5 என்ன நமக்கு 5. இந்த மாதிரி லாஸ்ட்டு 1 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும், வகுத்துக்கணும். ஓகேவா? வகுத்துட்டு பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே வகுத்துட்டோம். இனி என்ன பண்ணிக்கணும்னா இந்த சைடில் வரக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் பெருக்கி வரக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு என்ன, மீச்சிமா. ஓகேவா? ஸோ மீச்சிமா என்ன இருக்குது நமக்கு 2, 2, 3, 2, 2, 5. அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். எடுத்து எழுதிட்டு என்ன பண்ணால் போதும், அதை பெருக்கினா போதும். ஓகே, நம்ம பெருக்கிக்கலாமா? என்ன வரும், 2 பெருக்கல் 2 4, 4 பெருக்கல் 3 என்ன வரும் 12, 12 பெருக்கல் 2 24, 22 பெருக்கல் 2 என்ன வரும் 48, 48 பெருக்கல் 5னா என்ன தான் வரும் நமக்கு 240. ஓகேவா? ஸோ இதோட எல்சிஎம் மீச்சிமா என்ன தான் 240. ஓகேவா? நமக்கு இந்த மெத்தடில் பண்ணக்கூடியது என்ன தான், காரணி முறை. ஓகேவா? அதோட காரணிகளால் என்ன பண்ணிக்கிட்டா போதும், வகுத்து வரக்கூடிய ஆன்சர் தான் என்ன, காரணி முறை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் மெத்தட் பாருங்கள், மடங்குகள் முறை. இது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்ல, அதே சேம் இதுதான். ஓகேவா? நமக்கு என்ன, கொடுக்கப்பட்ட எண்களின் மடங்குகள் எழுதி அவற்றில் பொதுவான மடங்குகளில் சிறிய மடங்கை கண்டறிதல். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது நமக்கு 12, 8. நமக்கு 12ஓட மடங்குகள் எழுதியிருக்காங்களா, 12, 24, 36, 48, 60, 72, 84, 96. இது எல்லாமே என்னதான் நமக்கு 12ஓட மடங்குகள். நெக்ஸ்ட் 8ஓட மடங்குகள் எடுத்துக்கலாமா, 8, 16, 24, 8 8 கூட்டி எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கக்கூடிய எண்களை எடுத்துக்கலாமா. 12 நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றில் தான் இருக்குது, செகண்ட் ஒன்றில் இல்லை. ஸோ அதை விட்டுடலாம். 24 என்ன இருக்குது, ரெண்டுலேயுமே இருக்குது. ஓகேவா? 36 ஃபர்ஸ்ட் ஒன்றில் மட்டும்தான் இருக்குது. 48 என்ன இருக்குது, ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது. 60 ஃபர்ஸ்ட் ஒன்றில் மட்டும்தான் இருக்குது. 72 என்ன இருக்குது, ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு 24, 48, 72 எல்லாமே என்ன தான், பொதுவான மடங்குகள். நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும், மீச்சிமா. ஸோ மிகச்சிறிய பொது மடங்கு. மிகச்சிறிய பொது மடங்கு இங்கே எந்த நம்பர் தான், ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் நமக்கு 24. ஸோ 2 நம்பர் 12, 8ஓட மீச்சிமா என்ன தான் 24. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பொதுவான மடங்குகள் நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர். மிகச்சிறிய பொது மடங்கு என்ன தான், இதில் சிறிய நம்பர் 24. ஸோ அதோட மீச்சிமா என்ன தான் 24. ஓகேவா? இந்த மாதிரி தான் நமக்கு மீச்சிமா கேட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டா போதும், ஒன்றில் மடங்குகள் முறையில் எடுத்துக்கலாம், அல்லது காரணி முறை. காரணி முறையே ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த நம்பர்ஸ்னாலும் ஈஸியாகவே எடுத்துக்கலாம். ஓகேம்மா, இந்த மாதிரி மீச்சிமா மீப்போவா நம்ம ஈஸியாகவே காரணி முறையிலையும் எடுத்துக்கலாம், அல்லது மடங்குகள் முறை 2 முறையிலையுமே ஈஸியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக படுதோ அந்த மெத்தடில் எடுத்துக்கோங்க. ஓகேவா?
இந்த மாதிரி நமக்கு மீச்சிமா மீப்போவா இதெல்லாம் நமக்கு பேசிக் கான்செப்ட் தான். இது நமக்கு என்ன எதில் யூஸ் ஆகும், மேக்ஸிமம் நிறைய டாபிக்ஸில் யூஸ் ஆகும். ஓகேவா, இது நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ சம்ஸ் பண்ணும்போது ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.